ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராமா பார்க்கலாம். இது ஹெட் டு லவ் ஸ்டோரி. ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்துடலாம். ஹீரோ வந்து கேர்ள்ஸ்னாலே காசுப்படுறவங்க, அதனால தான் பணக்கார பசங்களோட பழகுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உடைய ஒரு ஆள். நம்மளோட ஹீரோயின் வந்து நான் பேச்சுலர் கேர்ளாகவே இருக்கணும், நம்ம எந்த பையனும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆள். இப்படி இருக்க அவங்களுக்குள்ள எப்படி காதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு ஏரோஸ்டஸ் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் வலிஞ்சிக்கிட்டே பேசிட்டு வருது. இங்க ஹீரோயின் வந்து அம்மா பயங்கரமா கத்துறா, மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு, எழுப்பி போட மாட்டீங்களாமான்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணு ஃபிளட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கு ஹீரோ கிட்ட. ஹீரோ சொல்றான், சரி பேசினதெல்லாம் போதும், இங்கே நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு வேணும்னா வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்துக்கோ, அதுக்கு நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இவன் அவன் தம்பி கார் எடுத்துட்டு வரான். அதுல கிளம்பி இவன் போயிடுறான். இங்க அம்மா வந்து வயசு 7 கழுத வயசாகுது, கல்யாணம் பண்ணிக்கோ, 30 வயசுக்கு மேல ஆச்சு, இனிமே உன்னை யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்றதே ஒரு குறிக்கோளா வச்சு அம்மா டார்ச்சர் பண்ண. இங்க ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கிறப்போ கரெக்டா அவளுக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி யான் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, என்னது யான் கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க பரபரப்பாக. தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, இது மாதிரி ஃபங்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ ரொம்ப கோவமா காரை திருப்பிட்டு போறான். அண்ணா மெதுவா போனான்னு கத்திட்டு இருக்கப்போ, இப்படிலாம் கலவரம் பண்ணுவீங்க தாண்டா நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாங்கும் ஃபங்கு கல்யாணம் பண்ணி நிக்க ஹீரோவும் பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க என்னமோ சிரிச்சுட்டு கார்ட்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க, மேரேஜ் கார்ட்ஸை. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஃபங் அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் தப்பான டைமில் கரெக்டாக சொல்லியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஹீரோவுடைய தம்பியை அடிக்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், எப்படா நீன்னு ஒரே மாதத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம்லாம் வேஸ்ட்டுன்னு உனக்கு சொல்லியிருக்கல, அவனுக்கு புரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்கு நீங்கள் இப்படி தப்பாக பேசுகிறீங்க என் ஃப்ரெண்டை பற்றி, முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஏதாவது மயக்கிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இங்க ஃபங்கு சொல்றான், நிப்பாட்டு, நீ வந்து என் மேல அக்கறை இருக்கு, அவளோட ஃப்ரெண்டுக்கு அவ மேல அக்கறை இருக்கு, இப்ப நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இவ தான் என்னோட மனைவி, நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், இனிமே நீங்க சண்டை போட்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு யான் வந்து ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றா. இவ தான் என்னோட ஃப்ரெண்டு, இவ வந்து பேச்சுலரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கொள்கையெல்லாம் சொல்றப்போ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்கு கேட்குறான், இது மாதிரி ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரே மாதிரி இருக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து முறைக்கிறா, இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, என் மூஞ்சியெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஒன்ன மாதிரி மட்டமான பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட, உன்னை விட பெட்டரான ஆளை நான் தேட வேண்டி அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ பார்த்து முறைக்கிறான். இப்படி ஸ்டார்டிங் சண்டையில முடிஞ்சிடுது. இந்த பொண்ணு பரபரப்பாக வந்து காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கையில் கொட்டிக்குது. இந்த பொண்ணு பேர் வந்து மீரா. இந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், ஒன் சைடாக லவ் பண்ணுறா. ஹீரோக்கும் அது நல்லாவே தெரியும். ஹீரோ இந்த பொண்ணை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவான். அந்த பொண்ணை தப்பாலாம் பேச மாட்டான், ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணையும் பிடிக்கும். பட் லவ்வா என்னன்றது தெரியல, எதுக்காக கேர் பண்ணுறான்னு போக போக பார்க்கலாம். இங்கே வந்து ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு, ஏம்மா நீ மட்டும் சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலனா அம்மா இறந்து போயிட்டா என்னம்மா செய்கிறது, அப்பாவுடைய ஆசையே உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக. அம்மா நீங்கள் அழுகாதீங்க, நாளைக்கு டேட்டிங் தானே, நான் போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. காலையில் ஆனோடனே டேட்டிங்க்கு பக்காவா நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்து உட்கார. அங்கே பார்த்தா ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நல்லா போண்டா மாதிரி. அவரை பார்த்துட்டு 2 பேருமே நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்போ அங்கே தான் நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோவுடைய தம்பி எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை கேட்டுட்டு இருக்கப்போ, அண்ணனும் வாங்கி தரேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து அந்த போண்டா பேசிட்டு இருக்காப்ல, என்னம்மா நீ பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்க, மூஞ்சிலலாம் ஒரே வந்து ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, பார்க்க கொஞ்சம் கிளவி மாதிரி இருக்க, அதுக்கு குழந்தை பிறந்தா உன்ன மாதிரி அசிங்கமாக இருக்கும், இருந்தாலும் வந்து என் ரேஞ்ச் வேற ரேஞ்ச் வேற, நீ வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாரு. எனக்கும் வயசாயிடுச்சு, என்னை விட்டா ஒரு ஆள் கிடையாது, எனக்கும் வயசாயிடுச்சு, சரி போனா போகுது, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, இங்கே வந்து ஒரு கருப்பாம்பூச்சி ஓடிட்டு இருக்கு. அதை வந்து ஹீரோவோட தம்பி நோட் பண்றான். அந்த கருப்பாம்பூச்சி போய் கரெக்டா அவரோட தலையில போய் உட்காருது. இதை பார்த்த ஹீரோவுடைய தம்பி அந்த கருப்பாம்பூச்சி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தலையை தட்ட, அந்த விக்கு வேற நகன்றது. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னது சொட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, என்னது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி பார்க்க, என்ன நேற்று தானே சொல்லியிருப்பா பேச்சுலர் கேர்ள்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே நகண்ட கல்யாண்டு போக பார்க்க நம்ம ஹீரோ, நில்லுமா நீ தானம்மா அந்த பேச்சுலர்
பேச்சுலர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கூப்பிட்டு ஐயோ பங்கமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கூட அந்த போண்டா என்ன பண்ணுறாருனா, என்ன சொல்கிறீங்க, அஃபிஷியலாக நாளைக்கு வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் தலையில் வந்து ஒரிஜினல் முடி இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வேணும், இது மாதிரி விக்கு வச்ச பாய் ஃப்ரெண்ட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இந்த போண்டாவுக்கு சமக்கம் வந்துடுது. என்ன சொல்கிற நீ என்ன பார்த்து விக்கு வச்சிருக்கேன்னு சொல்றியா, இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே வந்து உன்னை யார் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, என்ன தவிர உனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த விக்கை வேற கழட்டி போட்டுறாரு. பார்த்தா ரொம்ப கிழவனாக இருக்காரு. டே சொட்ட பயில, நீ என்னடா என்ன ரிஜெக்ட் பண்ணுறது, நீ எனக்கு தேவையே இல்லடா, என் பக்கத்தில் நிற்க கூட உனக்கு தகுதி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் உச்சிக்கேறி தண்ணியை எடுத்து அந்த சொட்டை மேலே ஊற்ற போக சட்டை நகன்றான். பின்னாடி இருக்க நம்ம ஹீரோ மேலே போய் புளிச்சுன்னு விழுந்துருது தண்ணி ஃபுல்லாக. ஹீரோ அப்படியே வெட்டாயிட்டு, அட பாவீங்களா உங்களால் தாண்டா என் டேட்டிங் இன்னைக்கு வீணா போச்சு, கையில் கிடைச்சிங்க செத்திங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பயங்கரமாக திட்டிட்டு போக, ஹீரோயின் சரி நம்மளால் தானே ஈரமாயிடுச்சு நான் தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுக்கிறதுக்காக போகிறா. அப்போ ஹீரோயின் குனிறப்போ ஹீரோ பார்க்கக்கூடாத இடத்தெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயின் அதை வாட்ச் பண்ணிடுறா. பார்த்துட்டு நான் ரொம்ப டீசெண்டான ஆளுன்னு சொல்லிட்டு உங்களை நினச்சேன், நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, சரியான பர்வட்டாக இருக்க பொறுக்கி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காப்பி எடுத்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஊற்ற, ஹீரோக்கு வாந்தே வருது. உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. பார்த்தா ஹேண்ட்பேக் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. இங்கே அம்மா ஃபோன் பண்ணிட்டு, என்னம்மா அந்த பையனை ஏதோ திட்டிட்டியாம்ல அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா கிழட்டு பையனை அனுப்பி வச்சுட்டு வாயா பேசுகிறீங்க, இன்னொரு தடவை மாப்பிள்ளை கீப்பில் பார்த்தீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக திட்ட. இங்கே ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, கிளைண்ட்டை போய் பார்த்தியாமா, நீ வந்து சைன் வாங்கிட்டியா கான்ட்ராக்டில் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதோ வாங்கிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறப்போ, வாங்கினதுக்கப்புறம் உனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தா ஹேண்ட்பேக்கே விட்டுட்டு வந்துட்டா. திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி ஓடுறப்போ இங்கே ஹீரோ வம்பு பண்ணுறான், உன்கிட்ட வந்து கடைசியாக அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்கிறப்போ, அட பொறுக்கி பையில நீ பார்த்த வேலைக்கு நீ தாண்டா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒழுங்கு மரியாதையா நீ மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உன் மேலெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீ அந்தளவுக்கு ஒன்று பார்க்க ஒன்றும் நல்லாவே இல்லை, சுமாராக தான் இருக்க, நீ ஒரு மொக்க ஃபிகர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்க்க. இங்கே தம்பிக்காரன் மேலேருந்து ஹேண்ட்பேக்கை காமிக்கிறான், இங்கே இருக்கும் ஹேண்ட்பேக்குன்னு சொல்கிறப்போ, அட பாவீங்களா பொறுக்கின்னு நினச்சா நீங்கள் ராபரி வேற பண்ணுறீங்களா, ஒழுங்கு மரியாதையா ஹேண்ட்பேக்கை கொடுங்கடா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்ட. சரி நீ போலீஸ்கிட்ட சொல்லு, யார்கிட்ட வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துகிட்டு போக, இங்கே ஹீரோயின் வந்து பின்னாடி ஓடுறா. ஏன்னா அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணாதான் அவளுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். அந்த போனஸும் இப்போ கிடைக்காம போயிடுச்சு. ஹீரோவை பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு அப்படியே கோவமாக ஆஃபீஸ்க்கு ஓடுறா. ஏன்னா வந்து அந்த ஃபைலை திரும்ப வந்து எடுத்துகிட்டு போய் கிளைண்ட் கிட்ட வந்து சைன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ, இங்கே பாஸ் வந்து ஒரே திட்டு, நீ கிளைண்ட் கிட்ட போகவே இல்லை, நான் வேற ஆளை அனுப்பி வச்சிட்டேன், வேலையில் இப்படி தான் நீ வந்து இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக ஹீரோயினை திட்டுறாரு. ஹீரோயின் வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, என் போனஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவுடைய தம்பி சொல்கிறான், வேணா அந்த பேக்கை கொடுத்துடலான்னா அந்த பொண்ணு ஏதோ வேலை செய்து போல இருக்குது, ஃபைல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பையன் பேர் வந்து பிளே பாய்ன்னு வச்சுக்கலாம். இவன் சொல்கிறான், நைட் ஒரு ஈவெண்ட் இருக்குது, வந்து அதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு போனால் நம்மளுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இவ தான் வந்து ஹீரோயினோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஷோவில் விஜேவா இருக்கா, இல்லை விஜேனே வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஹீரோ வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுறான். அந்த டிவி ஷோ ஈவெண்ட்டுக்கு அவன் ஸ்பான்சர் பண்ணுறதுனால அப்படியே உள்ளக்க போகிறாங்க. இங்கே வந்து ஒரு பையன் வந்து கிளாஸஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கான் ஷோக்காக. அந்த ஷோவும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு விஜய் தான் வந்துட்டு இருக்கான். இந்த பிளே பாய் பையன் என்ன செய்யறானா, நம்ம ஹீரோக்கு ஜூஸ் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு போனதுலேருந்து ஒரு கிளாஸை எடுத்து நம்ம ஹீரோக்கு ஜூஸ் ஊற்றி கொடுக்க, இங்கே வந்து அந்த கிளாஸ் வச்சுட்டு போன அந்த பையன் என்னடா இன்னொரு கிளாஸாக காணும்னு சொல்லிட்டு ஒருவேளை இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போக, இங்கே ஹீரோ ஜூஸை குடிச்சிட்டு வைக்கிறான். டக்குன்னு அந்த கிளாஸ் வந்து உடஞ்சி விழுந்துடுது. இவ்வளவு போரான கிளாஸை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விஜய் பொண்ணு வந்து அந்த ஷோ போயிட்டே இருக்கையில் அந்த பொண்ணு வெறுப்பேற்றுற மாதிரி பேசுது. ஆப்போசிட்ல இருக்க லவ்வரு லவ் பண்ற பையன் அந்த பொண்ணு தலையில அடிக்க போய் நம்மளுடைய விஜய் தலையிலேயே அடிச்சிடுறான். அவளுக்கு நிஜமாலே ரத்தம் வந்துட்டு இருக்கு. இங்க வந்து ஹீரோயின் இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கிளம்ப, இவங்க வந்து டூப்ளிகேட் கிளாஸ் தாங்க வச்சிருக்கணும், பார்த்தா ஒரிஜினல் கிளாஸ் வச்சிருக்காங்க. இதனால வந்து டிவியில் வேலை செய்கிற எல்லாருமே அந்த பையனை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், சாரி எங்கால தான் அதை மாற்றி யூஸ் பண்ணிட்டாரு, எல்லா தப்பும் எங்க மேலே தான் அப்படின்னு சொல்றப்போ, இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கா, எவ்வளோ தைரியம் தான் ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு பொருளை பெர்மிஷனே இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சாரி சொல்லிட்டு இது மாதிரி உங்க ட்ரீட்மெண்ட் செலவை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, மொட்டத்தில் ஹீரோ கிட்ட சாரி சொல்லி கூட்டிட்டு வந்துருக்காரு. ஹார்ஷா பேசினதுனால ஹீரோயினுக்கு இங்கே கோவம் வருது. ஹீரோ பார்த்துட்டு இந்த பர்வட் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ என்ன இங்கே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நீ என்னடி பண்ற இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்க முடியாத ராபரி பண்ணிட்டு போனேன், பேக்கை குர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த.
மொட்டை தலை முன்னாடியே அசிங்கமா போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ கோவத்தில் இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல ஏற்றி கூட்டிட்டு போக ஹீரோயின் வந்து என் பேக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஆஃபீஸில் எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா, நான் கிளைண்ட் கிட்ட சைன் வாங்க முடியல, என் பேக்கை கொடுக்காதனால எனக்கு வர போனஸும் நின்று போச்சு, எனக்கு 3500 ரூபாய் நீ தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கேட்க ஹீரோ சொல்றான், என்னம்மா உன்னோட ரேட்டை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட, எதுக்கு நீ வந்து இப்போ ரேட்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, நான் வந்து அந்த போனஸ்க்கான காசை உங்ககிட்ட கேட்குறேன், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பார்க்குறேன், முடியல. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டா, என் பேக்கை கொடுத்துருப்பா தயவு செய்து அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறக்கப்பட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறான் மீராவை. அவள் எடுத்துகிட்டு வந்தோடனே பேக்கை பார்த்தோன்னே அதை லவரை பார்த்த மாதிரி குடுன்னு ஓடி போய் அந்த பேக்கை வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட பக்கத்தில் போயிட்டு, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், உனக்கு வேணும்னா எப்போ வேணா கால் பண்ணு, உனக்கு வேணா நான் அதிகமாக ஆஃபர் பண்ணுறேன், எங்கள் கிளப்பு தெரியும்ல உனக்கு அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி பேச ஹீரோ என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து முறைக்க கரெக்டான நேரத்தில் நான் ரீவெஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீரா முன்னாடி இவ பேசினது வந்து ஏதோ இவன் கூட போயிட்டு வந்த மாதிரி அது மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக இங்கே மீரா ஒரு மாதிரியாக ஹீரோ கேவலமாக பார்க்க அதோட வந்து மீராவை சொல்கிறான் அந்த ஏரிக்கோ காரில் அப்படின்னு சொன்னோடனே மீரா வந்து ஏறிக்கிறா. மீராவுடைய வீடு வந்தோடனே மீரா கேட்குறா, என்ன அவள் யார் உனக்கு ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவள் இன்னைக்கு தான் பார்த்தா அவள் ரொம்ப வாயாடி, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இங்கே வந்து பிளே பாய் என்ன பண்ணுறான்னா வீட்டில் வந்து விட்டுட்டு இதை மாதிரி அவள்கிட்ட ரொம்ப ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான். இதை மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம், இதை மாதிரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு விஜய் ரூமுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இன்னைக்கு ஹாட் டாபிக்கே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கவா, இந்த கூப்பன் வச்சுக்கோ, இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாட்டோடைய 10% டிஸ்கவுண்ட் கூப்பன், இதை வச்சு நீ மிகப்பெரிய ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதை பார்த்து மெஹந்து போகிறா. விஜய் சொல்கிறா, அது சாதாரண ஃப்ளாட் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறப்போ நான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன், டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு எனக்கு நிறைய இருக்குது காசு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி இது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே மறுநாள் ஆனோடனே ஹீரோவுடைய தம்பி ஒரு காஸ்ட்லியான கார் வாங்க வந்திருக்கான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவளை வந்து டோரான்னு வச்சுக்கலாம். அந்த டோரா பொண்ணு வந்து கேஷா டியூவான்னு கேட்க ரெடி கேஷ் தான் அப்படின்ற மாதிரி இங்கே தம்பி சொல்கிறப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாண்டடாக வந்து பேசுது, உங்கள் நம்பர் இருந்தால் கொடுங்களேன், உங்களுக்கு என்ன சர்வீஸ்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ இவனும் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கரெக்டாக ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்ததோ வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பரே கொடுக்கல, அவள் பாட்டில் கத்திட்டு இருக்கா, டே ஃபோன் நம்பரே கொடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு யான் ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு கல்யாணம் இருக்குது வந்துருடி அப்படின்னு சொன்னா, லொக்கேஷன் கொஞ்சம் தூரமாக இருக்குது, நான் எப்படி வருவேன் தனியான்னு சொன்னா, இது மாதிரி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வராங்க அவங்களோட சேர்ந்து வா அப்படின்னு சொல்ல இவன் வந்து ½ அன் ஹவராக வெயிட் பண்ணுறா. அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இன்னும் ஆளை காணோம், சரி ஃபோனை போடலான்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டால் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் எடுத்து அட்டன் பண்ணுறான். இது மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க இவன் குரலை கேட்டா ஹீரோ வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒருவேளை அவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் ஆக இங்கே ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் கண்ணு தெரியலையா உன் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாக சொல்ல திரும்பவும் ரெண்டு பேரும் நீயா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப கோவமாக. ஹீரோ இரு நைட் எனக்கு பண்ண ரீவெஞ்சுக்கு உனக்கு பகையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த சேரு மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக ஸ்பீடாக போய் அந்த சேத்துலேயே ஏற்ற நம்ம ஹீரோயின் மேலே ஃபுல்லாகவே அந்த சேரு பட்டு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காயிடுது. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது, என்னடா உனக்கு கண்ணு தெரியலையா, கார் வச்சுருந்தா இப்படி தான் வண்டி போட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, வர்றியா விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்க சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. உங்ககிட்ட கார் இருந்தால் இப்படி தான் புள்ளி பண்ணுவியா, என் ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்ல நீ நைட் எனக்கு வந்து ரீவெஞ்ச் பண்ண இல்லையா அந்த பொண்ணு முன்னாடி, அதான் இப்போ உன்னை நான் ரீவெஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ எந்த கிளப்பை சார்ந்தவ என்கிட்ட சொல்லவே இல்லை, நிஜமாலே நீ எந்த கிளப்பு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ டேய் சாரி நான் தெரியாமல் வந்து கிளப்புன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் ஆர்டினரியான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கொஞ்சம் அவள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி உட்காந்துருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னம்மா என்ன செடியூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னடா பேசுகிறேன் நான் பாட்டில் தாண்டா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க அப்புறம் இதுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு ஒழுங்கா சரி பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு இழுத்துட்டு பொறுக்கி பையில நம்பர் 1 பொறுக்கியாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக திட்ட அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வேற ஜிக்ஸாக்காக வந்து வேற ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் ரோட்டில். அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறப்போ அவங்களே வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா கார் இடிச்சிருக்கோம் வெளியே வாங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே செம்ம சண்டை, ஹீரோக்கும் அடி விழுந்துட்டு தான் இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க அரை வாங்கி நிற்கிறாங்க. என்னையவாட அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஜான் மாதிரி அவளும் பூந்து எல்லாரையும் வெளுத்து கட்டுறா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு
பக்கத்தில் இருக்க ஊருக்கு நைட் ஆகிடுது அவங்க போகிறதுக்கு. நம்ம ஹீரோ கொஞ்சம் வந்து பிளட் எல்லாம் வரனால வாயை தொடச்சிக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்னாச்சு, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, அதுக்கப்புறம் வாடா அவங்கவுங்க ரூமில் போய் தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லு, என்கிட்ட வாங்கின கடனை ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். என்னடா பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அவள் போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இவன் வந்து நைட் கிளப்புக்கு போனான், அப்போ 3500 அவன்கிட்ட காசே இல்லை, அந்த பொண்ணு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு, அதனால காசு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஏமா நிப்பாட்டுமா தாயை, காசை கொடுத்துட்டோம், வாயை தயவு செய்து திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் காசை கொடுத்துட்டு, ஹீரோயின் நான் ரீவெஞ்சை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி திமிர பார்த்துட்டு ரூமுக்கு போக, இங்கே வந்து ஃப்ரெண்டு கேட்குறான், டே ஏன்டா நைட் கிளப்புக்கு போயிட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இவள்கிட்ட போய் கேட்டிருக்க, அடுத்து ஏதாவது ஒன்றா எனக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கலாய்க்க, இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னடி ஹீரோக்கும் உனக்கும் என்ன நடக்குது, 2 பேரும் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்ல, அவன் மூஞ்சியை பார்த்தா காதலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்ச்சிட்டு இருக்கா. காலையில் ஆனோடனே என்னடா நம்மளோட ஃபங்கு ரொம்ப ஷாக்காக இருக்கான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளுடைய யான் வந்து அழகாக வந்து ரெடியாகி வந்துட்டா வெட்டிங்க்கு. பொண்ணு பேர் வில்லின்னு வச்சுக்கலாம். அந்த வில்லி பொண்ணு வந்து நம்ம ஃபங்கு கிட்ட வரப்போ ஃபங்கு ரொம்ப பயந்துட்டு போய் கிடக்கான். இங்கே வந்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ஹஸ்பண்ட்டை போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வர, இங்கே அந்த வில்லி பொண்ணு வந்து டைட்டை ரொம்ப டைட் பண்ணிட்டு, என்னடா 6 வருஷம் காதலிச்சுட்டு 6 மாதம் பிரேக்கப் ஆனதுக்குள்ளே இன்னொரு கல்யாணமே பண்ணி வச்சிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஏமா நீ ஃபாரின் போயிட்டு இனிமேல் திரும்ப வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, இப்போ என்ன சொல்கிற, இப்போ வந்து வெட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு என் கூட கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ தகராறு பண்ண, அதெல்லாம் முடியாதுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னைக்காதாலும் நான் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு கிஸ் பண்ண, இவனுக்கு ஒரே அதிர்ச்சி, இனி கல்யாணம் நடக்க போது இவ கிஸ் பண்ணி தொலைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்படியே இவ கிளம்பி போகிறா வில்லி. அப்போ கரெக்டாக வந்து நம்ம யான் வந்து உள்ளக்க வரா. இவன் எனக்கு யானை பார்த்தோன்னே சந்தோஷமே இல்லை, ஏன்னா அவள் கிஸ் பண்ண அதிர்ச்சியிலே இவன் உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தொடச்சி விட்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து அந்த வெட்டிங் நடக்கிற செரமனிக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி மோதிரம்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே கிஸ்ஸும் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு விஜய் சொல்லிட்டு இருக்கா, அந்த பெண் கிட்ட இருக்க அந்த பூங்கொத்து யார்கிட்ட விழுகுதோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் கிட்ட தான் தூக்கி போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுற மாதிரியே இல்லை, அப்படியே துரத்திட்டு போக அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அதில் அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வலிக்கி விழுந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாயிடுது. அங்கேருந்து எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோலேருந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறானே, இவ்வளோ கேவலமாக போச்சே, இவன் சிரிக்கிறதுக்கான விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கொந்தளிச்சு போக, இங்கே நம்ம யான் திரும்பி பார்த்தா அங்கே வில்லி பொண்ணும் நம்மளோட ஃபங்கும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பூங்கொத்தை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போகுது. வில்லி பொண்ணு யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யான் கேட்க, ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஃபங்கு சொல்லி சமாளிச்சிடுறான். இங்கே வந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு 2 ஃப்ரெண்டும் ஊருக்கு திரும்பிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம பிளேபாய் பையன் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு விஜய் கிட்ட வந்து ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான். இதை மாதிரி சூப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு இது கூடி உனக்கு உடம்பு சரியாயிடும், உனக்கு இது வேறு எதுனா என்கிட்ட வேணும்னா கேளு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ளாட் வந்து சேல்ஸ் பண்ணுறான் இல்லையா, நம்ம ஹீரோயின் கூட கூப்பன் கிடைச்சிச்சு இல்லையா, இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து 10% வந்து இந்த லக்கி பாக்ஸ்லேருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, இங்கே நிறையா பேர் கிராச் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் 500 கிடைக்குது. அப்படியே ரொம்ப நேரம் போகுது. ஹீரோயினும் சரி நம்மளும் அந்த ஒரு 10% கூப்பன் கிடைச்சா நல்லா இருக்குவேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த லக்கி பாக்ஸில் எடுக்க வர, அங்கே பார்த்தா ஹீரோவுடைய தம்பி நிற்கிறான். திரும்ப நீயா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, இங்கே எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 80 பேருக்கு மேலே கிராச் பண்ணி பார்த்துருப்பாங்க, அது வந்திருக்காது அந்த கூப்பன், அதனால ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய ரகலையாக ஆயிடுது. இந்த ரகலையில் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டு மயக்கம் வந்துடுதா. அவள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பேர் சாமன் வச்சுக்கலாம். ஹீரோயின் கேட்குறா, அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ என்னமா பேசுகிற, அந்த ஃப்ளாட்டே வந்து எங்களது தான், நாங்கள் தான் அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நானும் பாஸு தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்னது நிஜமா நீ பாஸா, 10% கூப்பன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எனக்கு 10% வந்து கூப்பன் நீ உன்னால் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னால் முடியாதது என்ன இருக்குது, நானும் பாஸ் தான், உனக்கு 20% கூப்பன் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இவன் வாக்கு கொடுத்துட்றான், சத்தியமும் பண்ணிடுறான். இங்கே ஹீரோக்கு விஷயம் தெரிய, இனிமே வந்து அவன் என் தம்பியே இல்லை, யாராவது வந்து கேட்ட அந்த கம்பெனிக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க, ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கான். நீங்கள் ஹீரோ கழுவி ஊற்றா. இங்கே ஹீரோயினை டேரெக்டாக கொண்டு போய் நம்மளோட சாமை கொண்டு போய் வீட்டில் விட, நம்ம ஹீரோயின் டேங்க் சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சாமை சொல்ல, இதை வந்து நம்மளோட ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு புதுசாக நம்ம ஒரு பையனோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இல்லையான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளாட்டை வாங்க போகிறதுனால என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில்
பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க.